hello and welcome back to Homecoming. இன்னைக்கு ஹோம்கமிங்ல நம்ம பார்க்க போற மேட்ச் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் மேட்ச். டேபிளையே புரட்டி போடக்கூடிய மேட்ச், இல்ல டேபிளையே மொத்தமா தட்டி தூக்கக்கூடிய மேட்ச். சிஎஸ்கே 15 போலாம், டிசி 10 பாயிண்ட் வந்து அவனும் டபுள் டிஜிட்ல வந்து அந்த 10 பாயிண்ட் காங்கிளமரேட்ல ஜாயின் பண்ணலாம் டிசி. The table is absolutely fascinating and what a game for Chennai at home. At home, Chennai, DC. டிசிக்கு சான்ஸ் இருக்கா? டு தே ஹேவ் இட் இன் தம் டு டாப்பிள் இட் அண்ட் பிரிங் இட் இன்? அதை பார்க்கறதுக்கு தான் நீங்க வந்திருக்கோம். சிஎஸ்கே வர்சஸ் டிசி. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் இயர்ஸ் ஐபிஎல் எவ்வளவு இம்பார்ட்டன்டான கேம் பீடாக் இது சொல்லுங்க. இப்போ சிஎஸ்கே வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா the way the teams are just stacked up at 10 points, ஒரு கால் எடுத்து உள்ள வச்சிருவாங்க. இப்போ நீங்க யாராவது முதல்ல வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா வலது கால் எடுத்து வெயின்னுவாங்க. இல்ல சிஎஸ்கே 15 பாயிண்ட்ஸ் போனாங்கன்னா கேம் ஓவர். நாளைக்கு 15 போனாங்கன்னா கேம் ஓவர். ஸோ அதனால வந்து நீங்க வந்து இந்த வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்கன்ற மாதிரி இது வலது கால் எடுத்து உள்ள வச்சிருவாங்க. ஸோ வந்துட்டு தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தம். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ டிசி தோத்தாங்கன்னா I still feel you need 8 victories and 16 points to get in, particularly if CSK wins tomorrow. DC வந்து இப்போ ஒரு 5 டீமுக்கு ஒரு எலிமினேட்டர். ஆர்சிபி, ராயல்ஸ், சன்ரைசர்ஸ், டிவிகேஎஸ், டிசி இவங்கெல்லாம் தோத்தாலே ஸ்டேட் எலிமினேட்டர். ஏன்னா எலிமினேட்டர் உங்களுக்கு 21ஆம் தேதிக்கு அப்புறம் தானே எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது எலிமினேட்டர். டிசி நாளைக்கு தோத்தாங்கன்னா அவன் ஏசி ஆஃப் பண்ணி சென்னையில வேர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால நாளைக்கு அவங்க வந்து பயங்கர பிளான்ஸோ வர்றதோட நீங்க வந்து எல்லாருமே 16 பாயிண்ட் குவாலிஃபிகேஷன்ங்கிற கான்டெக்ட்ல வச்சு பேசுறீங்க. அப்படி பார்த்தோம்னா நீங்க சொல்றது ஒரு ரெலவன்ஸ் இருக்கு. நாளைக்கு சிஎஸ்கே ஒரு ஜெயிச்சு 15 போனாங்கன்னா குஜராத் அண்ட் சிஎஸ்கே ஒரு மாதிரி சேஃப் ஷோர்ஸுக்கு போயிடுவாங்க. பட் மத்த எல்லாரும் திருப்பி நிக்க தானே போறாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ஹவ் காட் குஜராத் டைட்டன்ஸ் அட் ஹோம். ஓகே, குஜராத் டைட்டன்ஸ் ஆர் சாலிட் சைட். இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். அதே மாதிரி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் மும்பை சந்திக்கிறாங்க. ஸோ தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டில் நாட் கோயிங் ஆன் டு 12, ஸ்டில் நாட் கோயிங் ஆன் டு 16. இன்னும் அந்த வாய்ப்பு ஓப்பனா இருக்கு. ஏன்னா அந்த டேபிள்ல வந்து யாருமே முன்னடிச்சு போல. ஸோ இந்த கரெக்டா சொல்றீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, there is no ifs and buts. அவங்களுக்கு மும்பை வந்து குஜராத்தோட ஆடுறாங்க, அவங்க தோத்தாங்கன்னா ஸோ இந்த நிறைய காமிப்பு எல்லா டீமுமே 10ல் இருக்கு அப்படின்றதுனால வே திங்ஸ் ஆர் கோயிங். இப்போ இவங்க வந்து 13ல் இருக்காங்க சிஎஸ்கே. இப்போ மும்பை வந்துட்டு 12 போயிட்டாங்க, 16ல் இருக்காங்க ஜிடிங்கும் போது. இப்போ 11 இருக்காங்க லக்னோ வந்து இப்போ தே ஆர் ஹேவிங் திஸ் மேட்ச் தட் மேட்ச். அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா அவனும் 13 போயிடுவான். 8 பாயிண்ட் வேற. அதுதான் நான் சொல்றேன். பட் இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 வீக் முழுக்கவே யாரு ஜெயிச்சிருந்தாலுமே மிச்ச டீம் எல்லாம் வெளியே போயிருக்கோம். யாரு ஜெயிச்சிருந்தாலும், உதாரணத்துக்கு சொல்லணும்னா ராயல்ஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாலோ, இல்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்க வந்து லக்னோ வர்சஸ் சிஎஸ்கே மேட்சை யாராவது ஒருத்தர் ஜெயிச்சிருந்தா அங்க இன்னொரு டீம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோம். இது டிசி ஒரு மேட்ச் தோத்துருந்தா அவன் வெளியே போயிருப்பான். இந்த மாதிரி எத்தனையோ நடந்தும் லாஸ்ட் ஒரு 1 வீக் to 10 டேஸ்ல எதுவுமே நடக்கல. எத்தனையோ நடந்திருக்கலாம், ஆனா எதுவுமே நடக்கல. அந்த மாதிரி நடந்து டேபிள் எல்லாம் ஒன்னா இருக்காங்க. ஸோ கோயிங் பை த ட்ரெண்ட், நோபடி இஸ் கிவிங் an inch. எஸ்ஆர்ஹெச் வந்து எங்களோட தோத்துருந்தா அவனும் வெளியே போயிருப்பான். உன் கணக்குல போலையே நிப்பண்டா அப்படி நிக்கிறானே 10 டீம். ஸோ ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா 16 பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் இஸ் லுக்கிங் லைக்லி ஃபார் நம்பர்ஸ் கேம் பர்முடேஷன்ஸ். பட் திஸ் ஐபிஎல் இஸ் நத்திங் பட் ரெகுலாரிட்டியில ஒரு பர்முடேஷன்ஸ் பர்மிட் பண்ற மாதிரியே இல்லையே. எல்லாம் சேர்ந்து தான் போயிட்டு கும்மி அடிக்க. இப்ப நம்ம வந்து ஒரு 4 டீமை வந்துட்டு ஆக்ஷன் முடிஞ்சதும் பேஸ்ட் ஆன் த காம்பினேஷன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணோம். இப்ப நீங்க டாப் 4 பண்ணினேன். இப்போ நீங்க இந்த டாப் 4 சொன்னா கூட இப்பயும் வந்து யோசிக்க வேண்டியிருக்கும் வழியே இப்பயும் வந்து டாப் 4 பிக் பண்ண முடியாது. ஒன்லி சீயிங் ஜிடி at 16 points, you can only confidently say GT. அடுத்த ஜிடியே வந்துட்டு இப்போ நான் என்ன சொல்றேன், 3 மேட்ச் இருக்கு, 3 மேட்ச் செமாட்டி வாங்கினாங்கன்னா இம்பாசிபிள். ஒரு டெக்னிக்கலா சொல்ல ஒரு 90 ரன்ல 3 மேட்ச் தோத்தாங்கன்னா நெவர் ட்ரா, அவங்களும் வெளியில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க தோத்தா கூட 90 ரன்லாம் தோற டீம்லாம் கிடையாது. அதான் சொல்றேன் நானு. அனில் அல்லா எந்த மசூதியில போய் தேடுறது அப்படின்னு மலபார் போலீஸ்ல கேட்ட மாதிரி கேட்டுட்டு, இது பிரவீன் உங்ககிட்ட பண்ணலாம், இவ்வளவு பேசியிருக்கோம் டேபிளை பத்தி. நாளைக்கு டிசி எதிர்கொள்றீங்க, அதுக்கப்புறம் கேகேஆர் ஹோம்ல எதிர்கொள்றீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், ரெண்டு டிசி ஒரு கேகேஆர், அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேம்ஸ் இப்போதைக்கு. 2 டிசி நாளையோட கேம் எவ்வளவு குரூஷியல் உங்களோட கண்டு? அதான் நம்ம மெயின் அட்வான்டேஜ் ஹோம் அட்வான்டேஜ். ஹோம்ல ஆடுறது 2 மேட்சுமே. ஸோ டிசி கேகேஆர் அதுலேயே முடிஞ்சிடும், அதுலேயே 17 வந்துடும். ஸோ அதுக்கு மேலே யோசிக்கவே தேவையில்லை. அதுக்கப்புறம் டிசியில் போயிட்டு நம்ம டெல்லிக்கு போய் தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளே ஆஃப் குள்ள போகலாம். எனக்கு தெரிஞ்சு பென் ஸ்டோக்ஸ் ஆடவில்லையே. சிஎஸ்கே பெஞ்ச் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணுவாங்களா? லாஸ்ட் மேட்ச் எல்லாம் 17 எடுத்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் பென் ஸ்டோக்ஸ் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி
நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த சீசன்ல வந்து அவர் எடுத்த உடனே எல்லாருமே பென் ஸ்டோக்ஸ் பார்க்க போறேன் அப்படின்னாங்க. தலை அதாவது தோத்தாலே மாத்த மாட்டாரு, ஜெயிச்சிட்டு இருக்கோம், எப்படி மாத்துவாருன்னு தெரியல. பட் ஆனா அன்பு டென் ஸ்டோக்ஸா இருந்தவரு அவர் ஆடாம ஜென் ஸ்டோக்ஸ்ல போயிட்டாரு. வென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் ஆடுவாரு ஒரு நம்பிக்கை தான். அன்பு டென் ஸ்டோக்ஸ் இல்ல பெஞ்ச்ல உட்கார்ந்தனால பெஞ்ச் ஸ்டோக்ஸ். இப்ப அததான் சொல்லிட்டாரு, கேட்கலையா? லைவ்ல போகும்போது திடீர்னு வாலிபால தலையில ஆடுவேங்கிற, இப்ப அவரு சொல்லிட்டாரு. அதையே திருப்பி சரி, ஓகே. அதை விட பீடாக் இம்பார்ட்டன்டான இவர் வந்து 2 கேம் ஹோம்லயே சோழியை முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 கேம் வரக்கூடிய 2 கேமுமே வந்து ஒன்னு கேகேஆர் வித் ரியலி ஸ்ட்ராங் ஸ்பின் ஹோல்டு. இன்னி வரைக்கும் கேகேஆர் கான்டெஸ்ட்ல நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பின்னர்ஸ் சும்மா தன்னிச்சையா துண்டா நிக்க வச்சிருக்காங்க 3 ஸ்பின்னரும். பிளஸ் தேவ் காட் அனுகுல் ராய் நல்லா bowling போட்டிருக்காரு. SRHலயும் சூப்பரா போட்டாரு. அண்ட் நவ் DC கமிங் வித் அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் another ஸ்பின்னர் எதா இருக்கா? Do these two teams have any surprise checks for CSK in store? So இப்போ ஹானஸ்டா சொல்லணும்னா they got 2 quality spinners who can match with CSK spinners. அக்ஷர் பட்டேல் வந்து இப்போ நாளைக்கு எப்படி கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு ஸ்லோ பிச் தான் கொடுக்க போறாங்க. நீங்க PBKS கொடுத்த தப்பா பண்ண மாட்டாங்க. அதுல அக்ஷர் பட்டேல் வந்து 4 overs 24 கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு, பண்ணுவார். அதே மாதிரி குல்தீப் எப்படின்னா அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு விழணும். அவர் எப்படிப்பட்ட ஒரு போலர்னா, ஒரு ஸ்டாட் சொல்றேன் பாருங்க. என்னைக்கு மேட்ச்லாம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் if he gives 9 or more he ends up with a minimum of 37. அவர் வந்து ஒரு மொமெண்டம் bowler. the first ஓவர்ல ஒரு 36 கொடுத்தாரு. 9 கொடுத்தாரா? ஃபர்ஸ்ட் ஓவர்ல 9 போச்சு. 36 கொடுத்தாரு, ஞாபகம் இல்லை எனக்கு. தெரியல, 36 37 சும்மா உன்னை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு அது நான் சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஐபிஎல்ல இருக்கும்போது பண்ணும்போது நான் சொல்றேன், அந்த ட்ரெண்ட் இஸ் ஆல்சோ ஃபாலோடு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு நல்ல சுருன்னு ஒரு 2 கூகுளி விழுந்து 5 ரன் போட்டாருன்னா ஈ கேன் ஆல்சோ கிவ் தட் 4 overs 20 runs. கலீல் வந்து ரொம்ப நல்லா போடுறாரு. ஹானஸ்டா நான் சொல்றேன், கலீல் ரொம்ப நல்லா போடுறாரு. நியூ பாலே நல்லா போடுறாரு. இஷாந்த் சர்மா இஸ் கமிங் அவுட் ஆஃப் ஏஜ். அவங்களுக்கு ஒரே இது என்னன்னா முகேஷ் குமார் வந்து எப்படின்னா இஸ் த ஒன்லி ஒன் கை ஹூ ஹஸ் பீன் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ். ஆனா கேம் டிஃபைனிங் ஓவர்ஸ் வந்து நிறைய வந்து போட்டுறாரு. திடீர்னு வந்து ஒரு டெத் ஓவர் ஒரு 18 ஓவர் சொருன்னு யார்கர் சொருகி ஒரு 8 ரன்னோ இல்ல ஒரு மேட்ச் 12 ரன் வந்து SRH டிஃபெண்ட் பண்ணும்போது ஜெயிச்சு கொடுத்ததோ. ஸோ இஸ் ஆல்சோ டூயிங் வெரி குட் திங்ஸ். மிச்சல் மார்ஷ் எப்படின்னா இந்த பியூஷ் சாவ்லா மாதிரி, துஷார் தேஷ்பாண்டே மாதிரி கையை சுத்துறாலே விக்கெட் வேணும் அவருக்கு. இப்ப நான் வந்து பெருசா ஒரு டோ கிரஷிங் யார்கர் இல்ல பியூட்டிஃபுல் அவுட் ஸ்விங்கர் அந்த மாதிரி எதுவுமே என்னால சொல்ல முடியாது. ஆனா ஒரு 3 ஓவர் போட்டா ஒரு 2 விக்கெட் விழுந்துரும். ஸோ அப்படிங்கும் போது இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன் குட் திங் வாட் தே டிட் இஸ் தேர் ப்ராப்ளம் ஹஸ் பீன் பேட்டிங். பிஃபோர் ப்ரீவியஸ் கேம் தேர் ஆவரேஜ் ஸ்கோர் வாஸ் 151 per 9. தட் இஸ் லோயஸ்ட் பை எனி டீம் இன் த காம்படிஷன். திருப்பி உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து இப்போ ஒரு இதுலயும் சொன்னேன், தே ஹேவ் டு ஸ்ட்ரெங்தன் தேர் பேட்டிங், தே ஹேவ் டு லீவ் அவுட் ஆண்ட்ரிக் நார்கி. நான் சொல்லவே மாட்டேன், ஏதோ ஒரு பர்சனல் எமர்ஜென்சியில் அவர் போயிட்டாரு. இப்போ அவங்களோட டாப் 4 இஸ் லுக்கிங் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங். நான் என்ன பண்ணுவேன்னா மனிஷ் பாண்டேவை டிராப் பண்ணிட்டு பிருத்திவி ஷாவையும் எடுத்துன்னு வருவேன். இப்போ எனக்கு பிருத்திவி ஷா, வார்னர், சால்ட், மிச் மார்ஷ், ரைலி ரூசோன்னா 5 பேரும் தடாலடி பிளேயர்ஸ். யாராவது ஒரு 2 பேர் ஒரு 30 பால் அந்த மாதிரி மாட்டிச்சுன்னா அந்த மாதிரி ஸ்லோ பிட்ச்ல they have got a chance to take them closer to 170. with this bowling attack they have got a chance. மனிஷ் பாண்டேவே நீங்க நம்பர் 5ல ஆடுறீங்க வந்து 19 பால்ல 17 ரன் அடிக்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ண, ஒரு சான்ஸ் எடுப்பேன் பிருத்வி ஷாவை வந்து even if Salt is doing well I will try and keep him at number 3. whatever is going to be a gain is going to be a gain for me. என்னோட ப்ராப்ளமே பேட்டிங். இமேஜின் 51 per 9. See, PDogg, that is the question I'm going to bounce back. இப்போ இந்த 4 பேர் இருக்காங்க, ஃபில் சால்ட், ரைலி ரோசோ, டேவிட் வார்னர் அண்ட் மிச்சல் மார்ஷ். இவங்க டாப் 4 4 பேருமே டாப் 3க்குள்ள ஆடணும்னு ஆசைப்படுற பிளேயர்ஸ் தான். ரைலி ரோசோ இஸ் நாட் a natural number 4, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களே இங்க இடத்துல அகாமடேட் பண்ண போறாங்க. பிருத்வி ஷாவை கொண்டு வரணும்னு சொல்றீங்க. அண்ட் சிஎஸ்கே வந்து மோயின் அலி, டெவான் கான்வே, சிவம் டூபே இவ்வளவு வச்சிருக்காங்க. மனிஷ் பாண்டே விட்டு பிருத்வி ஷாங்கிறீங்க. இஸ் லலித் யாதவ் மச் பெட்டர் ஆப்ஷன். ஒரு ஆஸ்பின் போடுற ஆப்ஷன் கொடுக்குறாரு ஆன் சர்ஃபேஸ் இன் சென்னை. கொஞ்சம் பிருத்வி ஷாவை நீங்க நம்பர் 3 நுழைச்சிங்கன்னா ஃபில் சால்ட், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் மகேஷ் தீக்ஷனா ஒரு மாதிரி. ஐ மீன் டெல்லி will have to find answers for the spin trio of CSKல. எல்லாருமே ஸ்பின்னுக்கு வீக். டு an extent வார்னரே ஒரு 50-50 ஸ்பின்னுக்கு.
சால்ட் வந்து வீக் அகேன்ஸ்ட் ஸ்பின்னு, ரூசோ வீக் அகேன்ஸ்ட் ஸ்பின்னு, மிச் மார்ச் வீக் அகேன்ஸ்ட் ஸ்பின்னு. அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. நான் எப்படி யோசிப்பேன்னா, இந்த அமான் கான் இம்பாக்ட் சப்பா வச்சுன்னு லலித் யாதவ பிளேயிங் லெவன் நான் வச்சுப்பேன். யாருக்கு பதிலா? என்னோட பிளேயிங் லெவன் 4 பேர் இது சொல்லிட்டேன். ஓகே, 5வது பிருத்திவி ஷா சொன்னேன், 6வது லலித் யாதவ், 7 வந்து அக்ஷர் பட்டேல், 8 வந்து குல்தீப் யாதவ், 9 வந்து இஷாந்த் சர்மா, 10 வந்து முகேஷ் குமார், 11 வந்து கலீல் அகமது. என்னோட 12 இட்ஸ் கோயிங் டு பி அமான் கான். திஸ் இஸ் மை பிளேயிங் லெவன். நான் எப்படி எடுப்பேன்னா, எனக்கு ஸ்லோ விக்கெட் 170 தான் இருக்கும்போது நான் வந்து ஆல் கன்ஸ் டாப் 3 வச்சு ஆல் கன்ஸ் பிளேசிங் போவேன். வார்னர் எப்படியும் வந்து என்னன்னா ஒரு கியர்ல ஆடுறாரு, எப்படின்னா வாண்ட் டு டேக் இட் டு 15 ஓவர்ஸ். லாஸ்ட் மேட்ச் தான் இப்படி படப்படன்னு அடிச்சு அவுட் ஆட்டாரு. தெர் இஸ் அ குட் சான்ஸ் தி மேனேஜ்மெண்ட் இஸ் கோயிங் டு சே, அப்பா நீ அடிக்காத, நீ 15 ஓவர் வரைக்கும் ஆடு. ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன், ஓப்பனிங் பிரித்திஷா வரைக்கும். அங்கதான் உங்களை ஒரே ஒரு விஷயம். ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேவிட் வார்னர், வந்து எவ்வளவு பெரிய ஃபேக்டர்னு நம்ம பீடாக் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஆப்வியஸ்லி அதுக்கு ரீசன் இருக்கு. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேவிட் வார்னர் as a சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் உங்களை ட்ரபிள் பண்ணுதா, இல்ல டேவிட் வார்னர்லாம் ஓகே சால்ட்டை தூக்குனதுக்கு அப்புறம் அவரையும் தூக்கிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க? எனக்கு ஒன்றும் பெருசா டேஞ்சரஸா தெரியல. டேவிட் வார்னர் வந்து நம்ம சிஎஸ்கே கிட்ட பிளஸ் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அவர் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். 2010க்கு அப்புறம் டிசி வந்து சென்னையில சிஎஸ்கே அகைன்ஸ்டா ஜெயிச்சது கிடையாது. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ ரொம்ப எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது இந்த தடவை. நான் மும்பை கிட்ட கூட கொஞ்சம் பயந்து, ஏன்னா பயங்கர ஃபார்ம்ல வந்தாங்கன்னு. ப்ளஸ் இப்போ டிசி கிட்ட வந்து ஓரளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ப்ளஸ் கோயிங் பை சிஎஸ்கேஸ் ஃபார்ம் அண்ட் த கைண்ட் ஆஃப் bowlers we have, I think it should be a cakewalk. The importance for Delhi Capitals, David Warner for Delhi Capitals in this game is humongous. அவர் வந்து இந்த மகேஷ் தீக்ஷனா ரவீந்திர ஜடேஜா த்ரெட்டை கவுண்டர் பண்ணா லிட்டரலா 20 ஓவர்ஸ் அவர் ஆங்கர் பண்ணி ஆகணும் வித் லேக் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லையா? இல்லை கரெக்ட். இன்னொன்று, இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த தடாலடி அப்ரோச் எடுக்கணும்னா எல்லாருமே தடாலடி அடிக்க முடியாது. தட்டு பர்டிகுலர்லி when I'm taking Manish Pandey out of the team, David Warner has to put his foot down and play in the first gear. பிருத்திவி ஷா உனக்கு 12 பால் எல்லா பாலையும் அடி. சால்ட் கீழே இறக்கிடுவீங்க. சால்ட் நம்பர் 3 12 பால் எல்லா பாலும் அடி. அதுக்கப்புறம் வந்து மிச்சேல் மார்ஷ் எல்லா பாலும் தான் அடிக்கிறாரு, நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ரைலி ரூசோ அவரு வந்து இப்போ நீங்க அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் 18 months ஸ்ட்ரைக் ரேட் இஸ் 147 ஓவரால். அவரும் எல்லா பாலும் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூ காட் அ கை லைக் லலித் யாதவ், யூ காட் டபுள் கியர்ஸ். அவரால் பியூட்டிஃபுல்லா ஸ்பின் ஆட முடியும், அடிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் யூ காட் அக்ஷர் பட்டேல், எக்ஸ்ட்ரானரி ஆடுறாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி. அமான் கான் இஸ் அ நேச்சுரல் ஹிட்டர், நாட் மெனி பீப்புள் ஹவ் சீன். நிறைய பேர் பார்க்கல. இந்த லாஸ்ட் மேட்ச் ஒரு மேட்ச் 50 அடிச்சாரு. அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும்போது என்ன பண்ண வார்னர் எல்லா பாலும் சிங்கிள் அடிச்சுட்டு ஒரு 46 பால்ல ஒரு 59 அடிக்க பார்த்துட்டு மீதி நீங்க சொன்னீங்க பாருங்க 50-70 பால். I want everyone to bat at a strike rate of 138 to 150. Warner to bat at a strike rate of 115. 170, 175 எனக்கு வந்ததுன்னா ஒரு அவுட் சைடு சான்ஸ் எனக்கு இருக்கு. சிஎஸ்கே கிட்ட நான் திருப்பி சொல்றேன், 160 கீழே சல்லி ரன் அடிச்சீங்கனாலும் சென்னையில நீங்க வேடிக்கை தான் பார்க்கணுமே ஒழிய ஒண்ணுமே பண்ண முடியாது. 170 வந்தா ஏதோ ஒரு சான்ஸ் இருக்கு. This is going to be 160 பத்தாது இப்ப இருக்கிற சர்ஃபேஸ்ல, unless the surface is really really tough to bat. இல்ல இன்னொரு அதாவது நான் ஏன் கொண்டு வந்தேன்னா the threat of ரவீந்திர ஜடேஜா. அதாவது வந்த டீம்ஸ் கிங்ஸ் 11 வந்தாங்க, பஞ்சாப் கிங்ஸ் வந்தாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்தோம். we kept, அதாவது ரவீந்திர ஜடேஜா கிட்ட மொமெண்டம் பில்டே பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா the wrong timeல லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்ல கிரீஸ்ல. கரெக்டா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருப்பார், அந்த லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆயிட்டாருன்னா யூ கேனாட் டேக் ஆன் ரவீந்திர ஜடேஜா. அந்த 4 ஓவர்ல 30 ரன், நோ விக்கெட்டுக்கு 4 overs 24 2 விக்கெட்ஸ் விழுந்துருது. அது விழுந்த உடனே யூ ஹேவ் டு ஸ்டெப், அந்த கேஸை ஸ்டெப் ஆன் பண்ண முடியல. கரெக்டா என்ன பண்ணிடுவாரு, ரைட் ஹேண்டர் யாரும் அவுட் ஆனா உடனே மோயின் அலியை வச்சு ஒரு 2 ஓவர் தள்ளிடுவார். அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ஓவர், டேவிட் வார்னருக்கு ஒரு ஓவர்னு தள்ளிடுவாரு. ஸோ த கிரிட்டிகாலிட்டி, அதாவது இந்த மகேஷ் தீக்ஷனா மேலேயும் ரவீந்திர ஜடேஜா மேலேயும் 4 overs 30 runs போடக்கூடிய எபிலிட்டி, அந்த போடக்கூடிய அந்த சிச்சுவேஷன் தான் will give them மோயின் அலியும் மற்ற பவுலர்ஸையும் அட்டாக் பண்ணது. ஏன்னா இப்போ இன்னொரு பிக்கெஸ்ட் த்ரெட் சிஎஸ்கே வச்சிருக்கிறது மதீஷா பத்திரானா. லிட்டரலி ஒண்ணுமே வர மாட்டேங்குது, தம்புடி ரன் சல்லி ரன் வர மாட்டேங்குது டெத்துல. அது 10 ஓவருக்கு அப்புறம் தள்ளி வச்சுக்கிறாரு ஒரு போலிங்க. ஸோ டிசி how are they going to skin the cat? அது வந்து PDogg நீங்க உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு என்னன்னா 10 ஓவருக்கு அப்புறம் தான் எடுத்துன்னு வராங்க போது வார்னர் எப்படிப்பட்ட ஆள்னா அந்த மாதிரி போலர்ஸ் என்ன பண்ணுவார், 2 அடி கிரீஸுக்கு மேல நிற்பாரு. நின்றுட்டு என்ன பண்ணுவாரு, அடிக்கலாம் மாட்டாரு, அப்படியே முன்னாடி வந்து லெக் சைட்ல டொசிக்கி 2 எடுப்பாரு. இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் அ பிளேயர் who will try and take Matheesha Pathirana. எல்லாரும் என்ன பண்றாங்க,
ரூம் எல்லாம் கொடுத்தெல்லாம் ஆடவே முடியாது. ரூம் கட்டடம் கூட டமால் ஸ்டெம்ப் போயிடும் உங்களுக்கு. ஒரு பிளானே இல்லாம ஆடுறாங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த ரிலீஸ பார்க்கும்போது என்னன்னா, பிகாஸ் ரொம்ப நம்ம இன்னைக்கு மார்னிங் தான் அதை பத்தி பேசணும். ரிலீஸ் வந்து ரொம்ப லோவா இருக்கிறதுனால அந்த ஸ்லோயர் பால்ஸ் வந்து மலிங்கா மாதிரி அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. யார்கர்ஸ் மலிங்காக்கு ஈக்குவலா ஈவன் மோர் இருக்கலாம். அதே மாதிரி இன்னும் குயிக்கா போடுறது ஸ்லோயர் டெலிவரிஸ் அந்த ஆங்கிள் இருந்து போட முடியாது. போடணும் ட்ரை பண்ண நிறைய ஷார்ட்டா விழுந்துருக்கும் போது என்ன பண்ணணும், எல்லாரும் ஒரு 2 அடி முன்னாடி நிக்கணும். 2 அடி முன்னாடி நின்று அவரோட லென்த்தை நெகோசியேட் பண்ணி அது இன்னும் ஃபுல்லர் லென்த்தா ஃபுல் டாஸ் ஆக்கி கிளிக் பண்ணி 2-2 எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாரு, கன்ஃபியூஸ் ஆகி ஷார்ட்டா போட ஆரம்பிப்பாரு, இல்ல ஒய்டா போட வைப்பாரு. கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் ஹிம் இஸ் when he's hitting the stumps with the fuller lens. அதை நான் எப்படி உடைக்கணும்னு யாருமே யோசிக்காம கண்ணா பின்னாடி ஸ்கூப் ஆட பாக்குறாங்க, லேப் ஆட பாக்குறாங்க, முட்டை அடிக்க பாக்குறாங்க, இன்சேர் அவுட் அடிக்க பாக்குறாங்க. பிளானே இல்லையே. ஓவருக்கு 15 ரன் தேவைன்னா அடிக்க தானே பாப்பாங்க. 2 ரன் ஆடுறதுங்கிறது ரொம்ப டஃப் தானே. ஐ மீன் எனிவே தட்ஸ் இல்ல. இப்ப நீங்க 15 ரன் நான் எப்படி 2 ஓவர்ல 30 ரன் நான் என்ன பண்ணுவேன், அவர் இந்த மாதிரி ஆடி ஒரு 9-10 ரன் அடிச்சுட்டு அவர் ட்ரை அண்ட் ஃபேன்சி மேக் சான்சஸ் 20 ரன்ஸ் அகேன்ஸ்ட் அனதர் போலர். தட் இஸ் வாட் ஐ வில் ட்ரை அண்ட் டூ. ஏன்னா இவர் அடிக்க முடியலங்கும் போது நான் காட்டு சுத்தி 5 ரன்னுக்கு 2 விக்கெட் கொடுத்து இன்னும் கீழே போறதுக்கு போல கிளீனா பிளான் பண்ண 9 ரன் ட்ரை பண்றேன். 10 வந்ததுன்னா ஓகே, ஐ வில் ட்ரை 20 அகேன்ஸ்ட் துஷார் தேஷ்பாண்டே or தீபக் சார். whoever is going to put out the other end is not going to be as threatening as Pathirana. If anything, what is that one matchup உங்களுக்கு ஒர்க் ஆகணும் or 2 matchups ஒர்க் ஆகணும் சிஎஸ்கேக்கு early on ஒர்க் ஆகும், இதுலயே மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிற 2 மேட்சப்? 2 மேட்ச். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டிசில நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது வந்து சால்ட். அவங்க வந்து ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் தொடர்ந்து தோத்துட்டு வந்தாங்க. ஒரே எல்லாரும் கேலி பண்ணாங்க. அவங்களுக்கு ரோஷம் வந்தது காரணமே உப்பு சேர்த்ததுனால தான். ஸோ அந்த சால்ட்டை வந்து ஃபில் பண்ணாரு. இந்த ஃபில் சால்ட் வந்ததுக்கு அப்புறம் 2 டீமுக்கும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஆல்மோஸ்ட் சேம், ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல ருத்து, அங்க உப்பு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, சால்ட் வந்து அவே மேட்சஸ்ல டக் அவுட், ஹோம் மேட்சஸ்ல தான் அடிக்கிறாரு. ஸோ அந்த டெக்னிக்கை வச்சு அவர் அவே மேட்ச் ஆடுறதுனால அது மேட்ச் அப் வித் தீபக் சாஹர் வில் டேக் சால்ட்ஸ் விக்கெட். அது மேட்ச் அப் நம்பர் 1. இன்னொன்று வந்து அக்சர் பட்டேல் அண்ட் டூபே. அக்சர் பட்டேல் வந்து பயங்கரமான ஒரு பவுலர் அண்ட் அதுக்கு எதிர்கொள்றதுக்கு எங்க கிட்ட இருக்கிறது இன்ஃபார்ம் டூபே. ஸோ அக்சர் பட்டேல்ல 6 அடிக்க போறது டூபே. என்னோட மேட்சப் கேட்டேன்னா 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்சப் ஷூர் ஷாட் மேட்சப் மிச் மார்ஷ் வர்சஸ் ரவீந்திர ஜடேஜா. ஏன்னா மிச் மார்ஷ் எடுத்த உடனே என்ன பண்ணுவாரு, அவர் டிஃபென்ஸ் ஆடும்போது பேடுக்கு முன்னாடி பேட்டை இப்படி கொண்டு வருவாரு ஒரு செமி சர்க்கிள் ஆங்கிள். அந்த பிச்சில் கொஞ்சம் ஸ்பீடு இருந்து ஃபரட்னு அடிச்சுதுன்னா பேட்டு உள்ள வச்சுட்டு டொங்கேர்னு காலில் அடிச்சு எல்பிடபிள்யூ ஆடுறதுக்கான ஒரு சான்ஸ். இன்னொன்று எங்க ஆளு ரைலி ரூசோ. இப்போ ரைலி ரூசோவை நீங்கள் வந்துட்டு ஒரு ஷார்ட் மிட் விக்கெட்டையும் ஒரு 2 பாயிண்ட் வச்சு மடக்கினீங்கன்னா யார் என்ன பண்ணாலும் ஒரு அழுக்கான ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவார். ஒரு அழுக்கான ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இவர் மகேஷ் தீக்ஷனா வலிமை அப்டேட் 2 பேருக்கும் அது சான்ஸ் இருக்கு. ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு கொடை கிளப்பி தோனி பை ஒத்த கையில இப்படி பிடிக்க போறாரு அந்த பாலை. அதுதான் வந்து 2வது. இல்ல 100% ரைட். அண்ட் அவர் பண்றதுதான் கரெக்ட். அவர் என்ன சொல்லிட்டாரு, இதுதான் உன் ரோல், இதுதான் உன் கடமை, உன் கடமையில நீ தவறக்கூடாது. 4வது 6வது ஓவர் நீ எப்படி போட்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை பேக் பண்ணுவேன், நீ எனக்கு நல்லா போட்டு கொடுப்ப. அவரோட டெக்னிக்கே அவ்வளவுதாங்க. ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா வச்சுப்பாரு. இவ்வளவுதான், நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன், நீ என்ன ஆனாலும் நீ தான் போடணும், உன் கடமை, உனக்கு நான் சம்பளம் கொடுத்துட்டு நீ வந்து போடு, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அதுல எந்த விதமான லாஜிக்கல் அண்ட் இட் ஒர்க்ஸ். ஏன்னா ஒரு பிளேயர் ஆல்சோ க்ரோஸ் ஆன் தட் ரோல். அந்த ரோல்ல க்ரோ ஆவாங்க அந்த கண்டிஷன்ஸ்க்கு. இப்போ எஸ்பெஷலி ஹோம் அண்ட் அவேல இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஹோம் அண்ட் அவே இல்ல ஒரே இடத்துல ஆடுறோம்னா இட் டசன்ட் மேக் மச் ஆஃப் அ சென்ஸ். பட் ஹோம் அண்ட் அவே ஆடும்போது இட் மேக்ஸ் அப்சல்யூட் சென்ஸ். ஏன்னா ஃபெமிலியாரிட்டி டு கண்டிஷன்ஸ், ஃபெமிலியாரிட்டி டு த பிட்ச், ஃபெமிலியாரிட்டி டு த பிரீஸ், ஃபெமிலியாரிட்டி டு ஆப்பனன்ஸ், ஃபெமிலியாரிட்டி ஆஃப் ரோல்ஸ், எவ்வளோ விஷயம் இருக்கு. ஸோ அன்பிலீவபிள். அந்த ஸ்ட்ராட்டஜி வென் செட் ஆகும்போது இட் லுக்ஸ் மோர் டேஞ்சரஸ். அதனால தான் நான் சொல்லுவேன் சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் அப்படி சேர்ந்து வந்து எல்லாம் பாக்ஸ் டிக் ஆகும்போது வெரி வெரி டிஃபிகல்ட் சைடு அண்ட் டேஞ்சரஸ் சைடு, வெரி டஃப் டு ஸ்டாப் அந்த மாதிரி ஆகும்போது. பிரவீன், எனிவே ஆன ஃபைனல் நோட்டு, உங்களோட ஹீரோ ஆஃப் த டே யாரு? டிசில பல பேர் பார்த்தோம். நம்ம நிறைய சிஎஸ்கே பத்தி பேசணும், பட் டிசில அவ்வளோவா பேட்ஸ்மேனை பத்தி பேசணும், போலர்ஸை பத்தி பேசல. ஏதாவது போலர் உங்களுக்கு ஏதாவது டேஞ்சரஸ்ன்னு தோணுதா சிஎஸ்கேக்கு? எனி சான்ஸ் ஆஃப் டிசி ட்ரபிளிங் த சிஎஸ்கே பேட்டர்ஸ்?
கண்டிப்பா ட்ரபிள் பண்ணுவாங்க. பட் அதை ஓவர் கம் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து அக்ஷர் பட்டேல் ஏற்கனவே சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். குல்தீப் யாதவ் டெஃபினட்டா ட்ரபிள் பண்ணுவாரு மேட்ச்ல. பட் அதை ஈஸியா கவுண்டர் பண்ண போறது நம்ம அம்பத்தி ராயுடு. அம்பத்தி ராயுடு வந்து ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கு, பிக் நாக். பிளஸ் இஸ் அமேசிங் அகேன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ். ஸோ அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அநேகமா ஹில் பி செட் நம்பர் 4 2 டவுன்ல இறங்கி அவருக்கு ஃபார்முக்கு கொண்டு வந்து he is going to get back to form in the match against DC and he will be the hero of the match. அம்பத்தி ராயுடு. odds of not using அக்ஷர் பட்டேல் through the middle, ஏன்னா சிவம் டுபே designated spin hitter யூஸ் பண்றாங்க. அக்ஷர் பட்டேல் inside the power play to Devon Conway and ருத்துராஜ் கைக்வாட் to start off tomorrow. ஏன்னா நான் முன்னாடி வந்து நான் டிசில இருக்கும்போது நான் ரிக்கி பாண்டிட் ஒரு வாட்டி சொன்னேன், எல்லாருக்குமே என்ன டெம்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. சென்னை மாதிரி ஒரு வென்யூக்கு வரோம்னா வரும்போதே ஸ்பின்னிடா அப்படின்னு வருவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த நியூ பாலை தூக்கி நல்ல பெஸ்ட் ஸ்பின்னருக்கு கொடுத்துருவாங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நல்ல ஸ்பின்னரா இருந்தாலும் நியூ பால்ல போட்டாலும் ஒரு 8 ரன் 9 ரன் போயிடும் சம்டைம்ஸ். ஏன்னா நியூ பால் அப்படியே ஸ்கிட் ஆன் ஆகி வரும், நல்ல ஷாட்டுக்கு போகும். வேற ஒரு 5-6 ஓவர் ஆகி அந்த பால் பழசாயிடுச்சுன்னா ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆன உடனே the spinners really come into play. ஏன்னா 2 எண்டு சேர்ந்து 3 ரன் 4 ரன் கொடுத்தாங்கன்னா திடீர்னு 6 ஓவர் 50 ரன் இருக்கிற ஸ்கோர் 8 ஓவர் 9 ஓவர்ல 60க்கு 1-2 ஆயிடும். அங்கேருந்து சோக் ஹோல்ட் போடலாம்னு சொல்லியிருக்கேன். பட் சம்டைம்ஸ் they don't realize and I have a feeling, எனக்கு உள்ள டீப் இன்டீரியர் ஃபீலிங் இருக்கு, டிசி வந்து அக்ஷர் பட்டேலோட நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்களோன்னு ஒரு சின்ன ஃபீலிங். யுவர் தாட்ஸ் PDogg, எஸ்பெஷலி பிகாஸ் டார்கெட் பண்ணுவாங்க. டெஃபினட்டா அதை பண்ணுவாங்க. ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி ஆண்ட்ரிக் நார்கி இல்ல. ஆண்ட்ரிக் நார்கி இருந்திருந்தால் ஸ்டோரி இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். இப்போ நீங்க சொன்னது ஸ்பாட் ஆன். ஃபர்ஸ்ட் ஓவர் போல்டனாலும் 2வது ஓவர் அவர் போட போறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ற, ருத்துராஜ் கெய்க்வாட் இஸ் a கிளாஸ் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ருத்துராஜ் கைக்வாட் அக்ஷர் பட்டேல் ருத்துராஜ் கைக்வாட் அவுட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். துபாயில கூட ஒரு வாட்டி எடுத்திருக்காரு. பட் ஒன்னும் பண்ண மாட்டாரு. அப்படியே பியூட்டிஃபுல்லா இறங்கி வந்து எக்ஸ்ட்ரா காஸ் மேல சிப் பண்ணுவாரு. இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த சென்னை மாதிரி பிச்சில் இந்த மிடில் ஓவர்ஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல் அபவுட் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். ஸோ நான் வந்து லெஃப்ட் ஹேண்டர் தூபே இருக்காரு, மொயின் அலி இருக்காருன்னு பயந்துட்டு அக்ஷர் பட்டேலோட ஓவர்ஸை நான் வந்து ஏர்லியான எக்ஸ்போஸ் பண்ணிட்டு, அன்பார்ச்சுனேட்லி குல்தீப் யாதவுக்கு சரியா விழாம அந்த 9 ரன் கன்ஸ்ட்ரெயின்ட் போயிடுச்சுன்னா they're going to bleed big. நான் என்ன பண்ணுவேன், கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீ ஆடணும். இப்போ கண்டிஷன்ஸ் வந்தபடி 7 to 14 the spinners are making a massive dent அப்படின்னா அவன் இடது கையால் ஆடுறான் பீச்சை கையால் ஆடுறான்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். தே ஆர் ஆல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ். இப்போ லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் போட முடியாது, ரைட் ஹேண்டர் இருந்தா ஆஃப் ஸ்பின்னர் போட முடியாது. எத்தனை காலத்துக்கு 18-24 திங்கிங்ல இருக்க போறீங்க? ஐ வில் டெல் அக்ஷர் பட்டேல், தூபேவா இருக்கட்டும், மொயின் அலியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், டெவன் கான்வேவா இருக்கட்டும், இந்த மிடில் ஓவர்ஸ்ல திஸ் இஸ் வாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆல்ஸ் அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு 3 ஓவர்ல ஒரு 39க்கு 9 லட்சம் ஒரு வழியே கிடையாது. அப்ப தள்ளி ஆடுங்கும் போது நான் அக்ஷர் பட்டேல் எடுத்துன்னு வருவேன். when I know that I got a left hander who is going to open, that is Devon Conway, and this guy who is an excellent player of spin. இன்னொன்னு தேவன் கான்வே நிறைய ரிவர்ஸ் ஸ்வீப் அடிப்பாரு, நிறைய பேர் பார்த்தது இல்லாத. அக்ஷர் பட்டேல் போட்டார்னா நான் இப்பவும் சொல்றேன் 2 ஓவர் 15-16 ரன் போவோம். ருத்துராஜ் கைக்வாட் இல்லாம ஒரு 4 அடிப்பாரு, ஒரு சிங்கிள் எடுப்பாரு. டெவன் கான்வே ஒரு ஸ்வீப் ஒன்னு அடிப்பாரு, ஒரு இன்சைட் அவுட் மிட் ஆஃப் மேல அடிப்பாரு. 2-3 பவுண்டரி பார்ப்பாங்க. 2 ஓவர் 16. திருப்பி அக்ஷர் பட்டேல் எப்ப கொண்டு வரணும்னு தெரியாம போயிடும். அப்புறம் கொண்டு வரும்போது ஒரு 4 ஓவர் 38-35 போயிடும். நல்லா போட்டு 4 ஓவர் 35 கொடுப்பாரு. எனிவே நிறைய செம்ம ஐ திங்க் சம்சுவஸா இருந்தது கிரிக்கெட் டிஸ்கஷன். இந்த மாதிரி ரொம்ப நாள் கிட்ஸ் நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். பிரவீன் ஃபுல்லா கேட்டிருக்கீங்க. கேட்டதுக்கு அப்புறம் ஃபைனல் கால், ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ், உங்களோட ஃபைனல் தாட்ஸ். ஃபைனல் தாட்ஸ் டெஃபினட்டா சொன்ன மாதிரி இப்போ அதெல்லாம் ஓகே. மனசு சொல்லுதா மஞ்சன்னு அதெல்லாம் வேணாம், அது கேட்கல. பேசின கிரிக்கெட்ல இருந்து உங்களோட டேக் அவே என்ன? கண்டிப்பா பேசின கிரிக்கெட்ல இருந்தே சொல்றேன். இது வந்து சென்னை ஹோம் கிரவுண்ட் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுறது பிளஸ் பேசினது எல்லாமே வச்சு பார்த்தா சென்னையில் ஆடுற மேட்ச்ல சிஎஸ்கே ஹஸ் அன் எட்ஜ் அண்ட் டெல்லியில் ஆடுற மேட்ச் பத்தி தெரியாது. பட் சென்னையில் டெஃபினட்டா சிஎஸ்கே கன்சிடரிங் சால்ட் வந்து டெல்லியில நல்லா ஆடுறாரு, சென்னை அவேல கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லை, பிளஸ் இந்த மாதிரி விஷயங்கள், பிளஸ் நமக்கு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரானரி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, பிளஸ் ஸ்பின்னர்ஸை கவுண்டர் பண்றக்கூடிய பேட்ஸ்மேன் நம்ம கிட்ட இருக்காங்க. PDogg, நம்ம ஆக்சுவலி இந்த ஹோம் கமிங் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது டிசி கமிங் வித் மொமெண்டம் அண்ட் அம்யூனிஷன் கொஞ்சம் அவங்களால ஏதாவது பண்ண முடியும் சென்னையிலங்கிறத வச்சு தான் ஆரம்பிச்சோம். பட் இந்த டிஸ்கஷன்லாம் முடியும் போது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஃபைனல் டேக் அவேஸ் ஃப்ரம் யூ? See, unfortunately, as I told you, the quality of batsmen against quality spinners, விரல விட்டு நீங்க எண்ணிடலாம் அப்படிங்கும்போது that is a problem. Even though DC has got 2 quality spinners, the way CSK batsmen are bossing around the spinning போது 2 பக்கமும் மத்தளத்துக்கு இடின்ற மாதிரி unfortunately CSK has got a massive advantage unless otherwise
இந்த பிவிகேஎஸ் கொடுத்த மாதிரி பிச்சை கொடுத்தாங்கன்னா 190 அடிச்சிருவாங்க டிசி. எப்படி வேணாலும் போகும், அது டிஃபெண்ட் பண்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஃபைனல் predictions ஃபைனல் ப்ரெடிக்ஷன் 65-35 in favor of CSK. CSK will win. சரி 75-25 கொடுத்திருக்காரு இந்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு சென்னை. கரெக்டா பிடாக்? 65-35. I don't want to be arrogant. அதோட இந்த ஹோம் கமிங் எபிசோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் டிக்கெட்டும் கொடுத்துருக்கோம், லைவ்ல இருந்து போய் மேட்ச் என்ஜாய் பண்ணுங்க, நல்ல விசில் போடுங்க. நாளைக்கு குவாலிஃபிகேஷன்ல வளமகளே மணமகளே வா வா அப்படின்னு எடுத்து வச்சு போய் சேருங்க குவாலிஃபிகேஷனுக்கு. நாங்க எங்க பொழப்ப பாக்குறோம், ஏதாவது ஹல்லா பொழிக்கிறோம்.